வியூஸ் கொடு நண்பா அப்படின்னு ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா? சோல்ஜர்ஸ் உங்களையும் தான் அண்ணா வந்து ஓப்பன் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த சேனல் வந்து என்ன சொல்லி ஓப்பன் பண்ணாரு? சப்ஸ்கிரைபரே ஃபேக்கா வர வச்சு 100K ரீச் பண்றோம். அந்த ப்ளே பட்டன்ல உங்களை யாராவது ஒருத்தரோட பேரை போட்டு அதை உங்களுக்கே கொடுத்துட போறேன். என்ன சொல்றா? ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ வந்து நீங்க பார்க்கலைன்னா பார்த்துருங்க. ஞாபகம் இருந்துச்சுன்னா நான் சொல்றேன் கேளுங்க. ஃபேக் வியூஸ், அப்புறம் வந்து ஃபேக் சப்ஸ்கிரைபர்ஸ், இதை வந்து காசு கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க முடியுமா முடியாதா அதை வந்து டெஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோவாக அதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ அந்த வீடியோவில் என்ன சொன்னாங்கன்னா, அந்த சேனலை வந்து நாங்கள் வந்து 100K சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வர போகிறோம். கொண்டு வந்து நம்ம சோல்ஜர்ஸில் ஒருத்தரை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த வீடியோ அந்த சேனலை வந்து நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க. கரெக்டா? இல்லை நான் தான் தப்பாக சொல்கிறேன்னா? ஃபேக்கான வியூஸும் இருக்கலாம். டே 1ல மூவி ட்ரெய்லர் பார்க்கும்போது 2 லட்சம் வியூஸ் தான் இருந்தது. ஆனா அடுத்த நாள் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் இருந்தது. இது எப்படி சாத்தியம்ன்றது யாருக்குமே தெரியாது. இப்போ அந்த சேனலுக்கு வந்து 100K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. அந்த சேனல் ஆனால் என்னவா இருக்கு? சோல்ஜர்ஸ் கொடுத்துட்டீங்களா? இல்லை அவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. ஆனால் அவர் சொன்னது என்னது? 100K ரீச் பண்றோம். அந்த ப்ளே பட்டன்ல உங்களை யாராவது ஒருத்தரோட பேரை போட்டு அதை உங்களுக்கே கொடுத்துட போறேன். சொன்னதை அவர் செய்யலை. இதை நான் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதை வந்து செய்யாமல் வந்து ஏமாத்துறது தான் இதுவும்.